வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டால், ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமத்தன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் காமதேவன் மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் யார் ஒருவர் ஜபித்து வராங்களோ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும், அவங்களுக்குள்ள காமத்தன்மை அதிகரிக்கும். இந்த மந்திரம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மந்திரம் 336 டைம் சொல்லி சித்தி பண்ணி வச்சுருக்காங்க. மந்திரம் சித்தி பண்ணுறீங்க, அவங்க முகத்தை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இவங்களை பார்த்தா எல்லோருக்குமே பிடிக்கும். ரோட்டில் திரும்பி போகிறவங்க கூட திரும்பி பார்த்துட்டு போவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, செய்கிற தொழில் நல்லா ஓடும். இவங்க எது கேட்டாலும் மறக்காமல் தந்துடுவாங்க, யோசிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே காமத்தன்மை அதிகரித்து ஒற்றுமையாக நல்லா வச்சுக்கும். இது லவ்வர்ஸுக்கு எப்படி பயன்படுத்துன்னு கேட்டால், லவ்வர்ஸ் அதே மாதிரி தான். எந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்களோ அல்லது நீங்கள் எந்த பையனை லவ் பண்ணுறீங்களோ, இந்த மந்திரத்தை ஏதோ ஒரு அமாவாசை டைம்லேயோ இல்லை பௌர்ணமியிலையோ இல்லை ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை, ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான், இந்த மந்திரத்தை சிதி பண்ணி வச்சுருக்காங்க. லவ்வர்ஸுக்கு வந்து 1008 டைம் சொல்லிடுங்க. அது அமாவாசை சொன்னாலும் சரி தான், வெள்ளிக்கிழமை சொன்னாலும் சரி தான், பௌர்ணமியில் சொன்னாலும் சரி தான். இதுக்கு படையில் பெருசாக ஒன்றும் இல்லை. அவள் பொரிய கடலை, வெற்றிலை பாக்கு வச்சுக்காங்க, கிழக்கு பக்கமாக உட்காத்திக்காங்க. உத்தராட்சி மாலை வாங்கி அதை சித்தி பண்ணிக்கணும். சித்தி பண்ணுறது எப்படின்னு கேளுங்க, நான் சொல்லி தரேன். அந்த மந்திரத்தை எழுதி ஒரு செப்பு தகடியில் 6 கார்டு தான் எழுதணும். அதில் அந்த மந்திரத்தை எழுதி சென்டரில் பெண்களாக இருந்தால் ஆண் பேர் சேர்த்திக்கணும், நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பேர் சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு ஒரு தாயத்தில் போட்டு இடுப்பில் கட்டிக்கலாம். பெண்களாக இருந்தால் கழுத்தில் கட்டிக்கலாம். நல்லா வேலை செய்யும். அவங்களுக்குள்ள ஒரு காமத்தன்மையை உண்டாக்கி இழுத்துக்கிட்டு வந்து அதே உங்கள்கிட்ட விட்டுரும். ஸோ அவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.